இப்போ மனிதன் எப்படி பழகிவிட்டான் என்று சொன்னால், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்கு ஃபுட்டு, அப்படி பழகிய மனிதன் இந்த சாமியார்கிட்ட போனால் அடுத்த நிமிஷமே இது நடந்துருமா? நடக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த சாமியாருக்கு சக்தி இல்லை. உடனே அடுத்த சாமியார்கிட்ட போகிறோம். சாமி இந்த வேலை நடக்கலை, அவர்கிட்ட போனால் இது பண்ண, நீ என்ன கவலைப்படாத, நான் உடனே முடிக்கிறேன். அவன் 2000 ரூபா வாங்கிட்டு ஒரு தாயத்தை கொடுக்குறான். பிரச்சனை தீர்ந்துதா? ஒரு விஷயத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். தஞ்சாவூரில் போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரெவன்யூ ஸ்டாம்பு கொடுங்கன்னா அதனுடைய விலை 1 ரூபா தான். அதே சென்னையில் போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரெவன்யூ ஸ்டாம்பு கொடுங்கனாலும் அது விலை 1 ரூபா தான். சித்தர்கள் எங்கே கேட்டாலும் சரி, அவர்கள் அருள் வழங்கும் முறை ஒன்றே தான், அதில் வேறுபாடே இல்லை. கோடி சாமிக்கிட்ட போனாலும், கணக்கம்பட்டி சாமிக்கிட்ட போனாலும், என்னிடம் வந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் அணுகுமுறை இருக்கும். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சித்தருக்கு பவர் அதிகம், இந்த சித்தனுக்கு பவர் கம்மி, வேறுபடுத்தி பார்ப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. ஒரு மரத்தை நட்டது, ஒரு மரம் நட்டாச்சு, தண்ணீர் ஊற்றி அது வளரணும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விருட்சமாகி அதில் காய் காய்த்து பழம் வருவதுன்னு ஒரு டைம் அண்டு ஸ்பேஸுன்னு ஆன்மீகத்தில் இருக்குது. டைம் அண்டு ஸ்பேஸ். ஒரு பிரச்சனை தீர்வதற்கு ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். சித்தரில் நீங்கள் ஸ்பெஷல் தரிசனம், சாதாரண தரிசனம் மாதிரி இங்கே பிரச்சனையில் ஸ்பெஷல் பிரச்சனை, சாதாரண பிரச்சனைங்கிறது இல்லை. அந்த பாகுபாடை அவர் வைத்துக்கொள்வதில்லை. ஆனால் இங்கே சில பேர் வராங்க, என் பிரச்சனை 12 வருஷமாக தீரலை. உடனே சித்தர்கள் பார்க்குறாங்க, இவன் எனக்கு பென்ஷன் வரல, 12 வருஷமாக வரல. இது ஒரு நியாயமான கோரிக்கையாக சித்தர்களுக்கு படுது. உடனே 12 வருஷம் தீராத ஒரு பிரச்சனையை சித்தர் இங்கே வராங்க. வந்தவொடனே அம்மா ஏற்றுக்குது. ஓ 12 வருஷமாக வரலையா, நீ போ, உடனடியாக நான் பார்த்துக்கிறேன். அப்போ போகிற வழக்குகள் இவனுக்கு சாதகமாக முடியுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வரான், 2 பென்ஷன் எனக்கு வந்துருச்சு சாமி, என் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நியாயமானதை எவ்வளோ வருஷம் ஆகுதோ உடனடியாக சித்தர்கள் முடிப்பாங்க. ஆனால் விவகாரம் உள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சித்தர்கள்ட்ட விட்டு இவர்களால் முடியுதான்னு பார்ப்போம். அதில் ஒன்று என்னன்னு கேட்டோன்னா, ஒரு பெண் வருகிறார், எனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும், இப்படின்னு ஒரு கோரிக்கையோடு வருது. என்ன வயது? 55 வயது. 55 வயசில் இதுக்கு திருமணம் ஆகணுமா?